திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த எங்கள் தங்கம் படத்தின் சிறப்பும் வசூலும். 1970 வெளியானது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஷோ மற்றும் பலர். எங்கள் தங்கம் தயாரிப்பு முரசொலி மாறன், இசை MS விஸ்வநாதன், இயக்கும் கிருஷ்ணபஞ்சு, பாடல்கள் வாலி. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினாக நடித்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் பின்னாளில் தமிழ்நாட்டையே ஆட்சி செய்தார்கள். படத்தின் சிறப்பு காட்சியில் பேரறிஞர் அண்ணாதுரை மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரும் சிறப்பு தோட்டத்தில் நடித்திருப்பார்கள். இருவரும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முதல்வர்கள். 4 முதல்வர்கள் நடித்த ஒரே படம் என்கிற பெருமை எங்கள் தங்கம் படம் பெற்றிருந்தது. எங்கள் தங்கம் படத்தில் தயாரிக்க நிதி நெருக்கடி இருந்ததால் படம் நின்றது. தயாரிப்பாளர் முரசொலி மாறன் பல கடன்கள் பட்டு தயாரித்தார். இருந்தாலும் படத்தை முடிக்க பணம் தேவைப்பட்டது. அதனால் மக்கள் திலகத்துடன் சொன்னார்கள். உடனே தான் சம்பளத்தை விட்டு கொடுத்தார். சம்பளம் படத்திற்கு வாங்கவில்லை. அதோடன் அம்மு சம்பளத்தையும் விட்டு கொடுக்க சொன்னார். அதன்படி ஜெயலலிதா சம்பளம் வாங்கவில்லை. இலவசமாக படத்தை நடித்து முடித்து கொடுத்தார். நான் செத்து பொழைச்சவன்டா என்கிற இந்த பாடல் எம்ஜிஆரை 1967 துப்பாக்கியால் சுட்ட சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடல். இந்த பாடலை கவிஞர் வாலிதான் எழுதியிருந்தார். இந்த படத்தின் சிறப்பு 6 பாடல்களும் TM சௌந்தரராஜன் தான் பாடியிருந்தார். நான் அளவோடு ரசிப்பவன் என்ற வரியை எழுதினார் வாலி. அடுத்த வரி என்ன எழுதலாம் என்று யோசித்து இருந்தார். பக்கத்தில் கலைஞர் அவர்கள் வரியை கேட்டு உடனே எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று கலைஞர் சொன்ன பாட்டு வரியை அதற்கு பிறகு வாலி தொடங்கினார். எம்ஜிஆர் படம் என்றால் அது ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட் தான். படம் பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் உற்சாகமாகி விடுவார்கள். எம்ஜிஆரை பிடிக்காதவர்கள் கூட பார்த்தால் அவரின் உற்சாகத்தையும் சிரிப்பையும் பார்த்து சொக்கிதான் போவார்கள். எம்ஜிஆர் படத்துக்கே உண்டான காதல், மோதல், பழிவாங்குதல், குடும்ப, தங்கை, நீதி, நேர்மை என்ற சகலமும் கொண்ட கதையும் திரைக்கதையுமாக தங்கமென ஜொலித்தது. அண்ணாவின் இதயக்கண் என்று போற்றப்பட்ட எம்ஜிஆர் படம் கலைஞரின் எங்கள் தங்கம் என்றுதான் டைட்டில் போடப்பட்டது. எம்ஜிஆருக்கு முன்னதாக புரட்சி நடிகர் என்ற பட்டம் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. புரட்சி நடிகர் என்னும் பட்டத்துடன் எம்ஜிஆர் பெயர் டைட்டிலில் இடம்பெற்றது. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் MLA என்றுதான் டைட்டிலில் போட்டார்கள். அப்போது எம்ஜிஆர் MLA இருந்தார். கலைஞரின் எங்கள் தங்கம் என்று டைட்டில் போட்டாலும் படத்துக்கு கதையோ வசனமோ தயாரிப்போ அவர் ஈடுபடவில்லை. கதை, வசனம், தயாரிப்பு முரசொலி மாறன் பெயரே இடம்பெற்றது. அப்போது முரசொலி மாறன் அவர்கள் MP-யாக இருந்தார். படத்தில் எம்ஜிஆர் டிரைவராக கேரக்டரில் வருவார். எம்ஜிஆராக தொப்பி, கூலிங் கிளாஸ், சால்வை போட்டுக்கொண்டு வருவார். சிறு சேமிப்பு துணைத் தலைவராக படத்தில் அண்ணா ஆட்சி குறித்தும் லாட்டரி சீட்டு குறித்தும் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். எம்ஜிஆரை பார்த்து வாத்தியாரே உன்னை தொட்டு பார்த்துக்கிட்டுமா என்பார் ஷோ. மாதம் தோட்டத்துக்கு வந்து பணம் கட்டுகிறேன் என்பார். இப்படி படம் நடுக்க எம்ஜிஆரை கொண்டாடும் விதமாக வசனங்கள் எழுதியிருப்பார். படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் மொட்டை தலை விக்குடன் கதா கலெக்ஷவும் பண்ணுவராக எம்ஜிஆர் நடித்திருப்பார். இது தவிர படத்தில் இன்னொரு மாறுவேடமும் போட்டிருப்பார். எல்லா பாட்டும் கவிஞர் வாலி அவர்கள் எழுதினார்கள். இந்த படத்தில் தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தம் பட்டு கன்னத்தின் மேலே. அடுத்தது நான் செத்து போலச்சவண்டா யமனை பார்த்து சிரிச்சவண்டா நான் செத்து போலச்சவண்டா யமனை பார்த்து சிரிச்சவண்டா. வாழை போல வெட்ட மூளைச்சி சங்கு போல சுட வெளுத்து வளரும் ஜாதியடா வந்தால் தெரியும் செய்தியடா. அடுத்தது டோன்ட் டச் மீ மிஸ்டர் ஹே என்ற பாடலும், மோகம் பிறந்ததம்மா என்ற பாடலும், நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்ற பாடலும் இனிய படங்கள் நிறைந்த படம். 1970 9ஆம் தேதி சித்ரா, பிராட்வே, மேகலா மற்றும் தமிழகமெங்கும் வெளியானது. 100 நாட்கள் கடந்து ஓடியது எங்கள் தங்கம். ஓடிய முடிய 10,1765 ரூபாய் 96 வசூலாக பெற்றது. சாதனை படைத்தது. திருநெல்வேலியில் 66 நாட்கள் 1,01,802 ரூபாய் 77 வசூலாக பெற்றது. மதுரையிலும் 100 நாட்களில் 2,75,920 ரூபாய் 91 வசூலாக பெற்றது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.